ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான ஆத்திச்சூடி ஏற்பது இகழ்ச்சி. வள்ளிக்கிழவி திடீரென்று இறந்து விட்டதாக செய்தி ஊரெங்கும் பரவியது. நல்ல கிழவி, அப்படி என்ன வந்தது என்று எல்லோரும் அனுதாபப்பட்டார்கள். வள்ளிக்கிழவிக்கு அந்த ஊரில் உற்றார் உறவினர் யாருமே கிடையாது. நெடுங்காலமாக அவளும் அவளுடைய மகளும் அந்த ஊரிலேயே வாழ்ந்து வந்தார்கள். வறியவர்களான அவர்களுக்கு இருக்கக்கூட ஒரு குடிநிலம் கிடையாது. யாரோ ஒரு பணக்காரருடைய நிலத்தில் ஒரு சிறிய குடில் கட்டிக்கொண்டு ஜீவித்து வந்தார்கள். வள்ளி தன் மகளுக்கு விவாகம் பண்ணி வைத்தாள். அவர்கள் எல்லோரும் கூலி வேலை செய்தும் புல் வெட்டி விற்றும் வாழ்க்கையை நடத்தினார்கள். வள்ளியின் மகளுக்கு வட்டன் பிறந்தான். பேரனை கண்ட வள்ளி பூரிப்படைந்தாள். ஆனால் அவளுடைய மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. வட்டன் பிறந்ததும் அவனுடைய தந்தை அவர்களை விட்டுவிட்டு எங்கோ போய் விட்டான். கணவனின் பிரிவை தாங்காமல் வள்ளியின் மகளும் நோய்வாய்ப்பட்டு சீக்கிரம் இறந்து போனாள். வள்ளி பெரும் துயரப்பட்டாள். தானும் தன் பேரன் வட்டனும் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும் என்று வருந்தினார்கள். அவளுக்கு வயது சென்ற நிலை இருந்தாலும் அந்த ஊரிலே உள்ள வயல்வெளிகளில் புல் வெட்டி அந்த புல்லை ஊரவர்களுக்கு விற்று வாழ்க்கையை நடத்தினாள். தன்னுடைய பேரன் வட்டனை மிகவும் கவனமாக வளர்த்து வந்தாள். வட்டனுக்கு இப்போது வயது 12 இருக்கும். அவன் வள்ளியின் பின்னே சென்று விளையாடுவான். அவள் புல் வெட்டும் போது இவன் வண்ணத்து பூச்சிகளை பிடித்து விளையாடுவான். அன்று இருந்தாற்போல் வள்ளிக்கிழவி இறந்து விட்டாள். இரவு படுத்த கிழவி விடிந்ததும் எழுந்திருக்கவில்லை. வட்டன் கதறி அழுதான். ஆச்சி ஆச்சி என்று மண் மீது விழுந்து புரண்டான். அவனை எவராலும் தேற்ற முடியவில்லை. ஊரில் உள்ள 4 பெரிய மனிதர் வள்ளியின் சடலத்தை அடக்கம் செய்ய ஒழுங்கு செய்தனர். கிழவி இறந்து 1 வாரம் வரை ஊரில் உள்ளவர்கள் வட்டனுக்கு உணவு கொடுத்து ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். பின்னர் அவனை ஒருவரும் கவனிக்காது விட்டுவிட்டனர். வட்டனுக்கு பசி தாங்க முடியாமல் இருந்தது. எனவே வீடு வீடாக சென்று பிச்சை கேட்டு உண்டான். சிறிது காலம் செல்ல பிச்சை கொடுப்பவர்களும் குறைந்து கொண்டு வந்தனர். வட்டன் பிச்சை கேட்ட போதெல்லாம், இவனை பாருங்கள், வண்டு போல இருக்கின்றான், விடிந்ததும் விடியாததுமாய் பிச்சைக்கு வந்து விடுகிறான். இவனுடைய தாயை எடுத்து புதைத்தது இந்த ஊர் மக்கள். பின்னர் இவனுடைய கிழவியின் பிணத்தை எடுத்து புதைத்தது நாங்கள். இப்போது இவனுக்கு நாள்தோறும் சோறு போட வேண்டியிருக்கு. இவனுக்கு பிச்சை எடுத்து தின்ன வெட்கமாக இல்லையா என்று கேவலமாக பேசினர். இந்த வார்த்தைகளை கேட்ட வட்டனுக்கு பெரும் வெட்கமும் துக்கமுமாக இருந்தது. பிச்சை எடுப்பது கேவலமான செயல் என்று அவனுக்கு தெரிந்தது. இனிமேல் பிச்சை எடுப்பதில்லை என்று முடிவு செய்து கொண்டான். தன்னுடைய பாட்டியுடைய புல்லு சத்தகத்தை தேடி எடுத்தான். நேராக வயல்வெளிக்கு சென்று புல் வெட்ட தொடங்கினான். நாள் முழுவதும் தான் வெட்டிய புல்லை கட்டி கொண்டு வந்து சந்தையில் விற்றான். அதில் கிடைத்த பணத்தை கொண்டு ஊரில் உள்ள கடையொன்றில் சாப்பிட்டான். இரவிலே தனது பாட்டியின் குடிலில் நித்திரை செய்தான். வட்டனின் இந்த செயலை ஊரில் இருந்த ஒரு பெரியார் கவனித்தார். ஏற்பது இகழ்ச்சி என்ற அவ்வை மொழியை படிக்காமலேயே இவன் பின்பற்றுகிறான். இவன் பிச்சை எடுப்பது கேவலம் என்று தானாகவே உணர்ந்து விட்டான். இவனிடம் நல்ல திறமை உண்டு. இவனை படிப்பித்து நல்ல அறிவாளியாக்க வேண்டும் என்று எண்ணினார். அவ்வாறே செய்ய ஒழுங்குகளும் செய்தார். தன் மகிழ்ச்சி அடைந்தான். ஏற்பது இகழ்ச்சி. இறந்து வாழ்வது இழிவானது. அதனால் யாசிக்க கூடாது. அடுத்த ஆத்திச்சூடியுடன் ஜேம்ஸ் ஸ்டோரி ஷாப். தேங்க்யூ.